ஹலோ வாரியர்ஸ், மை டியர் சோல்ஜர்ஸ். பசங்களா, நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம் நெருங்க நெருங்க ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா, எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்க? எப்படி கேட்பாங்க? போன வருஷத்த விட இந்த வருஷம் கஷ்டமா இருக்குமா? இல்ல இந்த வருஷம் வந்து ஈஸியா கேட்டுருவாங்களா? இந்த மாதிரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ், நெறைய கமெண்ட்ஸு, நெறைய பேரண்ட்ஸ் கூட கால் பண்ணி, "சார் இந்த தடவை எக்ஸாம் எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ட்ரிக்ஸ் இருக்கா? லாஸ்ட் மினிட்ல பசங்க என்ன பண்ணணும் சார்? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எங்க கிடைக்கும்? இல்ல மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கே, அதெல்லாம் எங்க கிடைக்கும் சார்?" அந்த மாதிரி நெறைய பேரு நெறைய தடவ மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் எல்லாமே எங்களுக்கு பண்ணியிருந்தீங்க. பசங்களா, இது எல்லாமே எங்களுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஆனா அவனுக்கு கேட்டுருச்சு. யாருக்கு? நம்மளோட கவர்மெண்ட்க்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஸோ தே ஹேவ் அஃபிஷியலி லான்ச்ட் இட் ரைட்டா? அவங்களே அஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன அப்டின்னா 3 செட் ஆஃப் சாம்பிள் பேப்பர். ஏன்னா, இந்த சிபிஎஸ்இ பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சாம்பிள் பேப்பர். ஏன்னா, அதுதான் கீ ஃபேக்டர் மாரி. அதோட பேட்டர்ன்ல தான் அந்தந்த வருஷத்துக்கான கொஸ்டின் நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளோட ஸ்டேட் போர்டுக்கும் 3 சாம்பிள் பேப்பர் குடுத்துருக்காங்க. 10க்கு 3, 12க்கு 3, 11த்துக்கும் குடுத்துருக்காங்க. ஏன்னா, அரியர் எக்ஸாம் இருக்கனால. 11த் ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனியா அனுப்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10th அண்ட் 12th பப்ளிக் எக்ஸாம் போறவங்க கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய பிடிஎஃப் இதுதான். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வரதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சார், இத மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா, இதுல இருக்கத நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான தெள்ளத்தெளிவான விஷயம். இதுல இருக்க கொஸ்டின் 1 விடாம எல்லாத்தையும் படிச்சிருங்க. இதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பேசப்படுறது. எப்பயுமே கவர்ன்மெண்ட் குடுக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா அதிலிருந்து கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு தடவையும் கட்டாயமா வந்துட்டே இருக்கு. அந்த வகையில நம்ம இந்த தடவை இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 4 மார்க், 7 மார்க் என்னென்ன சப்ஜெக்ட்க்கு என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ, எல்லா கொஸ்டினையும் 1 விடாம படிக்கணும். சார், ரொம்ப நேரமா சொல்றீங்க. அந்த பிடிஎஃப் எங்க இருக்கு? அத மட்டும் கொஞ்சம் குடுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே வீடியோ கீழ இப்ப நான் சொல்ல சொல்ல அப்படியே டவுன்லோட் பண்ணுங்க. வீடியோவோட கீழ பாருங்க. நம்ம டைட்டில் கீழ கிளிக் ஃபார் மோர் அல்லது மோர் டீடைல்ஸ்லாம் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கும். அஃபிஷியல் சாம்பிள் பேப்பர் அல்லது அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நான் வச்சிருப்பேன். அஃபிஷியல் மாடல் கொஸ்டின் பேப்பர்ன்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க? இப்பயே கமெண்ட் பாக்ஸ்ல சார் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணியா? இதே மாதிரி உனக்கு நெறைய பிடிஎஃப்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டாப் 500 கொஸ்டின்ஸ், 500 1 மார்க்ஸ், 1000 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், 2 மார்க்ஸ்க்கு என்னென்ன தேவை, 5 மார்க்குக்கு என்ன படிக்கணும், ஒரு 10 5 மார்க் அல்லது 20 5 மார்க், 50 2 மார்க் இந்த மாதிரி வி ஹேவ் பிளான்ட் இட். இந்த மாதிரி என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர், கவர்மெண்ட் என்னென்னலாம் டெஸ்ட் வைக்கிறாங்களோ அந்த டெஸ்ட், அந்த ட்விஸ்ட் அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு சூப்பரா அனலைசிஸ் பண்ணி நாங்க உங்ககிட்ட சூப்பர் பிடிஎஃபா குடுக்க போறோம். அந்த பிடிஎஃப் உனக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோவை நீ பார்க்க முடியும். தினம் நம்ம சேனல்ல இருக்க லைவ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடுங்க. ப்ராக்டிக்கல் முடிஞ்சிருச்சு. இனிமே 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா இருந்தீங்கன்னா டே டைம்ல கிளாஸ் வைக்கலாமா அப்படிங்கறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 10th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் நம்மளோட ப்ராக்டிக்கலுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் கரெக்டா நோட் பண்ணி சூப்பரா ப்ராக்டிக்கல் படிச்சு முடிச்சுட்டு வாங்க நம்ம பப்ளிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பாய்.